வணக்கம். இந்த பதிவில் வெள்ளிக்கிழமை என்று தை முதல் வெள்ளி வராகி வழிபாடு எப்படி எளிமையான முறையில் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம். வற்றாத செல்வம் உண்டாவதற்காக வீட்டில் செல்வம் வளம் பெருகுவதற்காக லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைப்பதற்காக இந்த தீபம் ஏற்றி வைத்து வராகி வழிபாடு செய்து பாருங்கள். வராகி அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். எந்த தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வராகி அம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக 100% முன்னேற்றம், செல்வ வளம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். வீட்டில் நிம்மதி, குடும்ப சந்தோஷம், தைரியம் எல்லாமே வராகி அன்னை உங்களுக்கு கொடுப்பாங்க. வராகி அன்னையை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, படம் சிலை இல்லாதவர்கள் கூட விளக்கு வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். படம் சிலை இருப்பவர்கள் படத்திற்கு அலங்காரம் செய்துக்கோங்க. மல்லிகைப்பூ, தாமரைப்பூ, பிச்சிப்பூ, இந்த வாசனை மலர்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. அலங்காரம் செய்துட்டு முடிந்தால் நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். அந்த தீபத்தில் என்ன பொருட்கள் போட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டில் செல்வம் வளம் பெருக வேண்டும் அப்படின்னா என்ன தீபம் ஏற்றணும் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம உப்பு தீபம், நெல்லிக்கனி தீபம்லாம் ஏற்றுவோம். இந்த தீபம் எந்த தீபம் அப்படின்னா, நீங்கள் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, பஞ்சுத்திரியை எடுத்துக்கோங்க. தீபம் ஏற்றி வைத்த பிறகு 3 நெல்லிக்கனி அல்லது 1 நெல்லிக்கனி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் இருக்கிற கொட்டையை மட்டும் நீங்கள் நீக்கிக்கோங்க. அந்த கொட்டையை எடுத்து இந்த தீபத்துக்குள்ளே போடணும். 1 போடணும் அல்லது 3 போடணும். போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைக்கணும். இந்த தீபமானது உங்களுக்கு சகல செல்வத்தையும் கொடுக்கும். நெய்வேத்தியமாக மாதுளம்பழம் அல்லது நெல்லிக்கனியை நீங்கள் அப்படியே நெய்வேத்தியமாக வச்சிடலாம். வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். வாழ்க்கை மென்மேலும் உங்களுக்கு உயரும். வற்றாத செல்வம் நிச்சயமாக இருக்கும். நெல்லிக்கனி நெய்வேத்தியமும் நெல்லிக்கனி தீபமும் உப்பு தீபம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். வராகி அன்னை அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் முழுமையாக நம்பணும். இந்த தீபம் ஏற்றி வைத்து வராகி அன்னை மேலே நம்பிக்கை வைத்து, எனக்கு வீட்டில் நல்ல ஒரு செல்வம் வளம் பெருக வேண்டும், தீராத கடன் அனைத்துமே தீர வேண்டும், கடன் பிரச்சனை தொல்லைகளிலிருந்து சீக்கிரமாக வெளிவர வேண்டும் அப்படிங்கிறத மனமுருகி வழிபாடு செய்துக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லதே நடக்கும். நம்ம நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத நம்பணும் அப்படின்னா நல்லதே நடக்கும். நம்மளுடைய நம்பிக்கை தான் நம்மளுடைய வாழ்க்கை. நீங்கள் எப்போதுமே நல்ல விதமாக நினச்சிட்டே இருங்க. ஒருவேளை உங்களுக்கு மனசு மிக மிக கஷ்டமாக கொண்டு போகிற சூழ்நிலை இருந்தால் கூட வராகி அன்னை மனசில் வச்சு மறுபடியும் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. இந்த கஷ்டம்னா எனக்கு சரியாக போய்டும், நான் மறுபடியும் நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மனசில் எப்போதுமே வச்சுட்டே இருங்க. அப்படின்னா மட்டும்தான் உங்களால் அந்த கவலைகள் மறந்து சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ளே உங்களால் போக முடியும். அதனால் எப்போதுமே கவலைகளை தூரப்படுங்க. வராகி பக்தர்கள் யாரும் கவலையே படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். ஏன்னா தைரியம் இருந்தால் மட்டும்தான் வராகி அம்மனுடைய பக்தி அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கே பெருமையாக இருக்கும். எப்படி தாய் ஒரு போர்க்கடவுள், ஒரு வெற்றிக்கு உரிய கடவுளோ, அதே போல் அவங்க பக்தியும் பார்த்துன்னா ஒரு வெற்றிக்கு உரிய பக்தியை தான் இருக்கணுமே தவிர கவலையை பக்கத்தில் விடக்கூடாது. ரொம்ப தைரியமாக இருக்கணும். பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிக்கான வழிகளை நீங்கள் தான் தேடணும். குடும்பத்தில் மகிழ்ச்சியை நீங்கள் தான் உருவாக்கணும். எல்லா சகல சந்தோஷத்தையும் நீங்கள் பெற வேண்டும் அப்படின்னா வராகி அம்மனை நம்பி செய்து பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாகவே நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தை முதல் வெள்ளி என்று இந்த பூஜை செய்து பாருங்கள். வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். எந்த நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னா, எப்போதுமே ஒன்று காலை அல்லது மாலை நேரம் மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளார நீங்கள் வராகி அன்னைக்கு பூஜை எல்லாம் செய்து முடிச்சிருங்க. அதற்கு மீறி கொண்டு போகாதீங்க. 9 மணியே போதுமான டைம். அந்த நேரத்துக்குள்ளே மாலை 6 மணிக்கு வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். மாலை 6, காலை வழிபாடு செய்பவர்களாக இருந்தீங்கன்னா காலை அதிகாலை 4 மணிலேருந்து ஒரு காலை 8 மணிக்குள்ளேயாவது நீங்கள் வழிபாடு செஞ்சிடணும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. வராகி பற்றிய தகவல் தெரிந்துக்கணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தொடர்ந்து வராகி அம்மன் தகவல் பார்த்து கொண்டே இருக்கலாம். நன்றி.